குட்டி வித் பினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு நான் போடும்போது நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கிளிக் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு இதில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு உங்களுக்கு புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் நம்ம இன்றைக்கி சாக்லேட் கனாஷ் நம்ம பண்ண போகிறோம். ஒரு சிம்பிளானது தான். அதுக்கு நான் 1 கப் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் சாக்லேட் சிப்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், ஒரு கப் மெஷரிங் கப் அளவுக்கு பால். இதை விட்டதுக்கப்புறம் ஒரு விஸ்க் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மெஷரிங் கப் அளவுக்கு தான் நம்ம சாக்கோ சிப்ஸ் எடுத்தோம்ல, அந்த மெஷரிங் கப் அளவுக்கு 1 கப் நாட்டு சர்க்கரை, ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர், வெண்ணிலா எசன்ஸு ஒரு 1/2 ஸ்பூன் போதும். 1/2 ஸ்பூன் விட்டுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கிறேன். இனி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கிடுங்க. நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கிடுங்க. அது இல்லைன்னா பட்டர் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. அப்போ தான் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம ப்ரௌனி, அப்புறம் பார்த்திங்கன்னா டோனட்டுக்கு, இதுக்கு எல்லாமே நம்ம இதை எடுத்துக்கலாம். கேக்குக்கு டோனட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது கனாஷ் சும்மாவே நமக்கு ப்ரெட்டு கூட வச்சு இது இப்படி சாப்பிடலாம். இல்லை ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலை நீங்கள் அடைச்சி வச்சு 2 மாதம் வரை இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்து. சாக்லேட் கனாஷ் நான் பாட்டிலில் விடலை. நான் இதை இன்றைக்கி டோனட் பண்ண போகிறேன். அதனால் நான் அதை வச்சே யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இது மாதிரி செஞ்சுட்டு பாட்டிலில் விட்டு வச்சுக்கிடுங்க. தேவையான டைமில் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணி நமக்கு எந்த ரெசிபி நம்ம செய்கிறோமோ அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து 10 மினிட்டுக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுங்க. குட்டி வித் பினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு நான் போடும்போது நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.